வணக்கம் மக்களே, பிங்க் ஆட்டோஸ்மின் ஆட்டோல கிளம்பிட்டேன். வணக்கம் மக்களே. நாங்க பாத்தீங்கன்னா இந்த மழையினால பாதிக்கப்பட்டு ரோட்டோரத்துல இருக்கவங்களுக்காக எங்களால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி பண்றதுக்காக நாங்க கிளம்பிட்டோம். பிஸ்கெட், தண்ணி கேனு, பார்சல் தட்ட சொல்லிருக்கோம், கொஞ்சம் டைம் ஆகும். நான் ஹோட்டல்ல வெயிட் பண்ணிருக்கோம். நேற்று விருந்து கொடுத்தோம், இன்னைக்கு வந்து நாங்க இட்லி வடை அப்படி கொடுக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். சக்சஸ்ஃபுல்லா வாங்கிட்டோம். பாருங்க வண்டியில ஏத்துறாங்க. யார் என்ன சொன்னாலும் யார் என்ன பேசினாலும் நான் இதை தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஒரு சிலர் என்ன கலாய்க்கிறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. இருந்தாலுமே நான் இதை தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருப்பேன். இது எனக்கு மன நிறைவாக இருக்குது. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிஷாக்கு நான் இந்த டைமில் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவள் கூட இல்லைன்னா இதை நான் பண்ணியிருப்பேன்னா எனக்கு தெரியல. அவள் எல்லா விதத்துலையும் என் கூட சப்போர்ட்டாக இருக்கா, எனக்கு துணையாக இருக்கா. இந்த மாதிரி உங்கள் லைஃப்லேயும் ஒருத்தவங்க இருந்தால் நீங்கள் வந்து முன்னேறலாம், உங்கள் வாழ்க்கை மேம்படும். ஷாலினிக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். கூட இருந்து ரொம்ப உதவி பண்ணாங்க. நான் கடவுள் ஒரு விஷயம் சொல்லுவார்ல, நீங்க வந்து ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம, உங்களுக்கு கடவுளோ சரி, இயற்கையோ சரி, அத தொடர்ந்து பண்ண உதவி பண்ணணும். அந்த மாரி தான் இந்த தடவை எங்களுக்கு வந்து ஒருத்தவங்க உதவி பண்ணாங்க. என் ஃப்ரெண்ட் ஆயிஷாக்கு அவங்க காசு அனுப்பி இந்த மாரி உதவி பண்ண சொல்லியிருந்தாங்க. வணக்கம் மக்களே, எங்களால முடிஞ்ச உதவி பண்ணிட்டு இட்லி, வடை, சட்னி, சாம்பார், வாட்டர் பாட்டில், பிஸ்கெட் அதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு தெருவோரம் இருந்த மக்களுக்கு கொடுத்துட்டோம். இதுக்காக ஹெல்ப் பண்ண எங்களுக்கு உதவுன ராதிகா மேம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ராதிகா மேம்க்கு அண்ட் கௌஷிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.